எத்தன பேர் வீட்ல இந்த மாரி எண்ணெய் பாட்டில் வச்சு யூஸ் பண்றீங்கன்னு சொல்லுங்க. இது வாங்கி நான் அது எனக்கு தெரிஞ்சு 1 1/2 வருஷத்துக்கு மேல ஆகுது. ஆனா வந்து நல்லா தான் இருக்கு. பாட்டில்லாம் பிரச்சனை இல்ல. இந்த மூடி நான் வாங்குன காசுக்கு இன்னும் 2 எக்ஸ்ட்ரா 2 பாட்டிலே வாங்கியிருக்கலாம் போல. அந்த அளவுக்கு இந்த நான் மூடிக்கு ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். ஏன்னா இந்த மூடி பாருங்க, ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாரி ஆயிடுது மூடி. இந்த ரப்பர் வந்து நம்ம எண்ணெய்க்குள்ள போணுச்சுன்னா, சத்தியமா அது வந்து உடம்புக்கு சுத்தமா நல்லது இல்ல. அதனால இங்க இந்த மாரி ஒட்டிருது ஃபுல்லாவே. ஒவ்வொரு வாட்டியும் அந்த மூடிய நான் மாத்திட்டே இருக்கேன். அதுக்கு எனக்கு இந்த பாட்டில யூஸ் பண்ணவே பிடிக்க மாட்டேங்குது. எண்ணெய் ஊத்தி வைக்கவே ஒரு மாதிரியாவே ஃபீல் ஆவுது. இதுக்கு என்ன மூடி வேற இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஆப்ஷனும் தெரியல. நான் நெறைய தொலாவி பார்த்ததுல, இப்ப இதுக்கு பதிலா ஆல்டர்னேட்டிவா இன்னும் ஒரு ஒரு மூடி வாங்கியிருக்கேன். இதோ இந்த மூடி தான் அது. இது வந்து வராதா? அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியல. இது ரப்பர் வருமா வராதான்னு தெரியல. ஆனா அது ரொம்ப சாஃப்ட்டா இருந்துச்சு இந்த ரப்பர். ஆனா இது அந்த அளவுக்கு சாஃப்ட்டா இல்ல, ஹார்டா இருக்கு. இது ஒர்க் அவுட் ஆகும்னு தான் நெனைக்கிறேன். எனக்கு இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தெரியல. பாப்போம். இது வந்து இந்த லிங்க் இதோட லிங்க் வேணும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. லிங்க்ன்னு நான் உங்களுக்கு டிஎம் பண்ணி விடுறேன். இல்ல நீங்க ஆல்டர்னேட்டிவா இதுக்கு நீங்க பெஸ்ட்டான ஒரு ஏதாச்சும் மூடி வச்சிருந்தீங்க. இது நல்லா இருக்கு குவாலிட்டின்னு சொன்னா, அத நீங்க சஜஷன் பண்ணுங்க எனக்கு. நான் அத வாங்கி ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஆ அவ்வளோதாங்க. இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த மாரி எண்ணெய் பாட்டில் வாங்காதீங்கன்னு தான் சொல்லுவேன். நல்லா வாங்குறதுன்னு முடிவு வச்சுன்னா கொஞ்சம் நல்லா இன்வெஸ்ட் பண்ணி, நல்லா இந்த மாதிரி ஏர் லாக் அந்த மாரி லாக்ல வாங்கிக்கோங்க. இந்த பாட்டில் இனிமே வாங்காதீங்க. ஓகே. பாய்.